ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு தான் எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு பட்டம் கட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்ற எதையுமே சரவணனும் நம்ப மாட்டான். அவ சொல்றதுதான் அவனுக்கு வேத வாக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. ஒரு வெள்ளி டம்ளர் போனதுக்கே இவ்வளவு பதட்டப்படுறியே. அங்கத்திலேயே விளக்கு செஞ்சு வச்சிருந்த அதையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வித்து தொலைச்சிட்டாங்கம்மா. கோயில்ல சாமி கழுத்துல போட்டிருக்கிற நகையவே திருடுற ஊர்மா இது. கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மகேஸ்வரி எப்படிப்பட்டவன்னு தெரியுமாமா உனக்கு? அவ திட்டம் போட்டு தான் என்னைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா. ஒட்டு மொத்த சொத்தையும் அடிச்சுட்டு போனா அது நல்லா இருக்காதுன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமா அவ எடுத்துக்கிட்டு இருக்கா. இத கேள்வி கேட்டது ரெண்டு பேரு, நானும் சரவணனும் தான். என்னைய பைத்தியக்காரன்னு சொன்னான். சரவணனை படிக்காத முட்டாளாக்கிட்டா. எங்க படிச்சா கேள்வி கேட்டுருவானோன்னு அவனை படிக்க விடாம பண்ணிட்டா. ஏற்கனவே முட்டாளா இருந்தவன பாசம் காட்டுறதா நடிச்சு அடி முட்டாளாக்கிட்டாமாவ. அப்புறம் என்ன, அதுவே எல்லாருக்கும் சாதகமா போயிடுச்சு. போறவங்க வர்றவங்க எல்லாரும் ஈஸியா அவனை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கேவலம் ஜெகதா கெட்ட கேட்டுக்கு அவ கூட சரவணனை ஏமாத்தறா. இந்த முட்டா பையதான் ஏமாளியா இருக்கானேம்மா. இந்த பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வச்சப்ப நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டம்மா. நீதான் எல்லாத்தையும் சரி பண்ண வந்த சாமின்னு நம்புன. ஆனா நீதான் எதையுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. கேட்டா நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன் மாமா, இவங்களோட எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்ற. மாமா, நான் அத்தை கிட்ட சண்டை போட மாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்காக சரவணன் ஏமாலியா இருக்கிறது நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு சொல்லலையே மாமா. கண்டிப்பா சரவணனை நான் ஏமாலியா இருக்க விட மாட்டேன் மாமா. அம்மா, ஒரு வீடுன்னு இருந்தா அங்க வேலை செய்யறவங்க திருடுறாங்கன்னா அது யதார்த்தம் தாம்மா. சரி, தெரியாம பண்ணிட்டாங்கன்னு விட்டுறலாம். ஆனா வீட்டுக்கு சொந்தக்காரங்களே திருடுனா எப்படிமா? அதுவும் விதவிதமா திருடுவாங்கம்மா. தோப்புல விக்கிற தேங்காய்க்கு கணக்க கண்ணா பின்னா எழுதுவாங்க. உரக்கடையில வர்ற வருமானம் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் பண்ற எல்லா தொழிலுக்கு பின்னாலையும் மகேஸ்வரியும் ஜெகதாவும் போட்டி போட்டு திருடிட்டு இருக்காங்கம்மா. இல்ல மாமா, இனிமே அப்படி நடக்காது. இந்த வீட்ல யாரு சரவணனை ஏமாத்தினாலும் அதை நான் விட மாட்டேன். இனிமே நான் பாத்துக்குவேன் மாமா, நீங்க கவலைய விடுங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இது போதுமா, இது போதும். என் வீட்டுக்கு வந்த சாமியே நீதாம்மா. மாமா மாமா, என்ன மாமா? நீ இப்படி மாறுவேன்னுதாம்மா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், உன்னால மட்டும்தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். நீ சரி பண்ணிருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நம்பிக்கை இருக்கு.